ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மணமான ரொம்ப டேஸ்டியான எப்போவுமே சாப்பிட்ணுன்னு ஒரு டெம்ப்டிங் வர மாதிரி நெத்திலி கருவாட்டு சாதம். இந்த நெத்திலி கருவாட்டு சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நெத்திலியை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நெத்திலி எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நெத்திலி ஒரு ஒரு டூ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நெத்திலி ஃப்ரை ஆனால் போதும். அது நெத்திலி நல்லா ஃப்ரை ஆனோடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதே கடாயில் அதே எண்ணெயில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சம் பெரிய சீரகம், சோம்பு சொல்வீங்க இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை. அதுக்கப்புறம் இடித்து பூண்டை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா கிள்ளி இல்லைனா அரிஞ்சு நறுக்கி எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நீங்கள் அதில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடிலே ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் நல்லா ஒரு 2 பழம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நான் இப்போ காமிக்கிற மாதிரி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் வர மாதிரி நல்லா வதங்கிட்ட உடனே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன குழம்பு மிளகாத்தூள் இருக்கோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். நல்லா வதங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வதக்குங்க. வதங்கிட்ட உடனே இது கூட நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்கிற இந்த நெத்திலியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெத்திலி நல்லா சுருள வதங்கட்டும். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா அந்த தொக்குலேயே நல்லா வதங்கி நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்திலி தொக்கு. ஸோ நல்லா வதக்குங்க. வதங்கி நல்லா அந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி கழுவி அதை நீங்கள் மிக்ஸ் நல்லா ரொம்ப டேஸ்டியான நம்ம நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை அதுக்குள்ளே நல்லா உதிரியான சாதத்தை அது கூட நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சூடான நெத்திலி கருவாட்டு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சாதத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதே சேம் டைம் இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அகைன் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.